Hello all, this is my channel .NET School. So last class la நம்ம oops பத்தி படிச்சோம் இல்லையா? So இப்போ வந்து oopsல encapsulation ஒரு கான்செப்ட் கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம். So encapsulation னா என்னன்னா, encapsulation is the process of wrapping data and methods into a single unit, typically class. கிளாஸ்ன்றதுக்குள்ள ஒரு டேட்டாவையும் மெத்தடையும் wrap பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் encapsulation. ஏன் அந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா, it helps to protect the data from outside interference and misuse. ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிட்டுக்குள்ள நம்ம டேட்டாவையும் ஃபங்க்ஷனாக வைக்கும்போது அது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். வெளியில இருந்து யாராலையும் அதை அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட இன்ஃபர்மேஷன் சேஃபாக வச்சுக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம இந்த என்கேப்சுலேஷன் ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. So encapsulation என்ன? Data hiding plus security. It is implemented using access modifier like private, public. So access modifier னா ஒரு ஃபங்க்ஷனையோ கிளாஸையோ கிரியேட் பண்ணும்போது அது பப்ளிக்கா, பிரைவேட்டா இல்லை ப்ரொடெக்டட்னு ஒரு 5 டைம் 3 டைம்ஸ் இருக்குது access modifier-ங்கிறது. ஸோ அதை நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. So அப்புறம் we use getter and setter method to access private data. So ஒரு என்கேப்சுலேஷன்ல நம்ம டிக்ளேர் பண்ற டேட்டாவை அதை அக்சஸ் பண்ணணும்னா அதுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷனால மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து கெட்டர் இந்த செட்டர்ன்ற மெத்தட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது கோடு ரொம்ப மெயின்டெனபிளாகவும் செக்யூராகவும் அண்ட் மாடுலராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Think of a capsule. It wraps medicine in a shell, protect the content and release it a controller way. So, ஒரு மாத்திரை இருக்கு இல்லையா கேப்சூல், அது வந்து அதுக்குள்ள மருந்து வந்து பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ அந்த கேப்சூலை நம்ம உள்ள போடும்போது தண்ணி ஊற்றும் போது தண்ணியில அந்த மேலே இருக்கிற ஷெல் வந்து ஃபுல்லா கரைச்சி அந்த மருந்து வந்து உள்ள போய் நம்மளுக்கு வேலை செய்யும். ஸோ அந்த ஷெல் எப்படி அந்த மருந்தை பாதுகாக்குது, அதே மாதிரி தான் ப்ரோக்ராம்ல உள்ள இருக்கிற அந்த கோடிங்ஸ் எல்லாத்தையுமே இந்த என்கேப்சுலேஷன் ரொம்ப அழகா பாதுகாக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு கோடிங்களை நம்ம பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இந்த கோடிங் பார்ப்போம். இந்த கோடிங்ல வந்துட்டு பப்ளிக்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், அக்சஸ் மாடிஃபையர்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ பப்ளிக் கிளாஸ் பேங்க் அக்கௌண்ட். ஸோ இது கிளாஸ்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு கிளாஸ். ஸோ பேங்க் அக்கௌண்ட், அதோட நேம் என்ன, பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட்னா என்ன, அதில் என்ன பண்ண முடியும், ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அதில் காசு போட முடியும், காசை எடுக்க முடியும், எவ்வளோ காசு இருக்குன்னு பார்க்க முடியும். ஸோ அதுதான் பேங்க் அக்கௌண்ட். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அக்சஸ் மாடிஃபையர் என்னன்னா பப்ளிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு கிளாஸு, அதனால கிளாஸ்ன்ற கீவேர்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிளாஸோட நேம் பேங்க் அக்கௌண்ட். ஸோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஸோ இங்கே முடியுது. இதுக்குள்ள என்னென்ன டேட்டாஸ் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே இதுக்குள்ள மட்டும்தான் ஆப்ரேட் ஆகுமே தவிர்த்து வெளியில இன்னொரு கிளாஸ் இருக்கு அப்படின்னா அங்கெல்லாம் அதை அக்சஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் என்கேப்சுலேஷன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிரைவேட், இது ஒரு அக்சஸ் மாடிஃபையர். ஸோ பப்ளிக் இது பிரைவேட். பிரைவேட்னா என்னது, நம்ம சீக்ரெட்டா ஒன்று வச்சுக்கிறது, வேற யாராலையும் பார்க்க முடியாது, நம்ம மட்டும் தான் பார்க்கணும், அந்த மாதிரி தான். ஸோ அதுக்காக தான் பிரைவேட். ஸோ டபுள், இது ஒரு டேட்டா டைப். ஸோ பேலன்ஸ் வேரியபிள். ஸோ டபுள்ன்ற ஒரு டேட்டா டைப்ல பேலன்ஸ்ன்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதை பிரைவேட்டா நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அடுத்தது ஒரு கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா இது ஒரு ஊப்ஸ்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பப்ளிக், இது அக்சஸ் மாடிஃபையர், அதோட அக்கௌண்ட் நேம் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
கன்ஸ்ட்ரக்டரோட நேமும் பேங்க் அக்கௌண்ட், கிளாஸ் நேமும் பேங்க் அக்கௌண்ட். ஸோ ஏன் இதை கன்ஸ்ட்ரக்ட்னு சொல்றோம்னா சேம் நேம் ஆஃப் த கிளாஸ் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ கிளாஸ் நேம் வச்சே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம்னா அதுக்கு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதுக்கு ரிட்டர்ன் டைப் கிடையாது. அதாவது இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த கெட்டர் மெத்தட் போட்டிருக்கேன் இல்லையா, இதில் ஒரு அசஸ் மாடிஃபை யூஸ் பண்ணியிருக்கேன், தென் டபுள்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு கெட் பேலன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அடுத்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா செட்டர் மெத்தட், இதில் பப்ளிக்ன்ற ஒரு அசஸ் மாடிஃபை யூஸ் பண்ணியிருக்கேன், ரெண்டாவது வாய்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாம் இதே மாதிரி வாய்டு டபுள் அந்த மாதிரி எதுவுமே இங்கே முன்னாடி இருக்காது. ஸோ ஒரு அசஸ் மாடிஃபை இருக்கும், கிளாஸோட நேம் அப்படியே இங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர், இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் குரூப்ஸ் கான்செப்ட்ல. சரிங்களா? ஸோ இதை போட்டு பேக் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு, தென் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து இதில் பாஸ் பண்ணுறோம், இனிஷியல் பேலன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நம்ம டபுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டேட்டா டைப்பை இன்ட்டுன்னு பார்க்கும்போது ஹோல் வேல்யூவாக வரும், இன்டீஜர் சொல்லுவாங்க இல்லையா, ஹோல் நம்பர். அதை நானும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து டபுள்ங்கிறது ஒரு ஃப்ராக்ஷன் அமௌண்ட் மாதிரி. சரிங்களா? ஸோ இனிஷியல் பேலன்ஸ், இப்போ இந்த இனிஷியல் பேலன்ஸில் நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1000 போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன், அந்த அக்கௌண்ட்டில் கிரியேட் பண்ணும் போது நம்ம பேலன்ஸ் போடணும் இல்லையா. ஸோ ஒரு 1000 நான் போடுறேன் அப்படின்னா அது வந்து இனிஷியல் பேலன்ஸில் அந்த 1000 வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பேலன்ஸுக்கு அந்த 1000 அசைன் ஆகிடும். ஸோ இந்த பேலன்ஸ் வந்து ப்ரைவேட்டில் இருக்குது. ஸோ அப்போ வந்து அந்த 1000 அப்படிங்கிறது ப்ரைவேட், நம்மளால் மட்டும்தான் பார்க்க முடியும், வேற யாராலையும் நம்மளோட பேலன்ஸை பார்க்க முடியாது. ஸோ நான் போடுற பேலன்ஸை வந்து இனிஷியல் பேலன்ஸை வந்து பேலன்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிடும். இப்போ பேலன்ஸ் செக் பண்ணால் என்னோட அக்கௌண்ட்டில் 1000 இருக்கும். ஸோ நான் ஒரு ஏடிஎம்ல போயிட்டு நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட் செக் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஃபங்க்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா அசஸ் மாடிஃபையர் பப்ளிக் யூஸ் பண்ணியிருக்கேன், தென் டபுள்ன்ற ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்ணியிருக்கேன், தென் கெட் பேலன்ஸ், அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து கெட் பேலன்ஸ், இதில் ரிட்டர்ன் பேலன்ஸ். ஸோ ரிட்டர்ன் பேலன்ஸ்னால் இவங்களுக்கு பேலன்ஸை காட்டு. ஸோ கெட்டர் மெத்தட், நான் அதுக்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த வாங்குறேன், ஸோ அதனால கெட்டர் மெத்தட். ஸோ அது என்ன பண்ண, எனக்கு பேலன்ஸ் 1000 ரூபாய் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணும். தென் செட்டர் மெத்தட், செட்டர் மெத்தட்னா நான் அதுக்கு ஒரு விஷயத்த கொடுக்குறேன் அப்படின்னா என்னன்னா டெபாசிட் பண்ற அமௌண்ட். ஸோ அசஸ் மாடிஃபையர் வாய்டு ரிட்டர்ன் டைப் கிடையாது. ஸோ டெபாசிட் அதோட நேம், அதில் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ அதில் நான் ஒரு 2000 டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அந்த அதுக்குள்ளே போட்ட உடனே ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் செக் பண்ணும், நான் கொடுத்துருக்க அமௌண்ட் வந்துட்டு 0வா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா 0 அமௌண்ட்டை அதால் எடுத்துக்காது. ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா இல்லை 0 விட அதிகமான அமௌண்ட் தான் இவங்க போடுறாங்க அப்படின்னு கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா தென் உள்ள வந்து பேலன்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு அமௌண்ட். அப்படின்னா நான் பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ வச்சிருக்கேன் 1000, தென் பிளஸ் இப்போ எவ்வளோ இங்கே போடுறேன் 2000. ஸோ ரெண்டுத்தையுமே சேர்த்து 3000 இல்லையா. ஸோ அந்த 3000 இப்போ என்னோட பேலன்ஸில் போயிட்டு 3000 ஸ்டோர் ஆகிடும். ஸோ திரும்ப நான் போயிட்டு இங்கே இனிஷியல் பேலன்ஸை போய் நான் பேலன்ஸ் என்னோட பேலன்ஸை நான் செக் பண்ணுவோன்னு செக் பண்ணால் எனக்கு 3000 காட்டும். ஸோ இதான் என்கேப்சுலேஷனோட மெத்தட் அண்டு டேட்டா அண்ட் மெத்தட். ஸோ என்கேப்சுலேஷனுக்குள்ள நான் ஒரு டேட்டா பேலன்ஸ்ன்ற ஒரு டேட்டா கிரியேட் பண்ணியிருக்கேன், அது வந்து ரொம்ப செக்யூரிட்டாக வச்சுருக்கு. அதுக்கப்புறம் கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட் யூஸ் பண்ணி அதை நான் அக்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்கேப்சுலேஷன், அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ பேலன்ஸுங்கிறது ஒரு ப்ரைவேட், no one can access directly from outside. To read or change the balance, the user must go through methods like get balance and deposit. This ensures the balance is always handled safely. ஸோ இது மூலமாக பேலன்ஸை ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ என்கேப்சுலேஷன் என்ன, பைண்டிங் டேட்டா அண்ட் கோட் டுகெதர் இன் ஒன் யூனிட். ஸோ கிளாஸ்ன்ற ஒரு யூனிட்டுக்குள்ள டேட்டாவையும் மெத்தட்ஸையும் ரேப் பண்ணுறதுக்கு தான் என்கேப்சுலேஷன். ஏன் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம், டு ப்ரொடெக்ட் அண்ட் கண்ட்ரோல் அக்சஸ் டேட்டா. டேட்டாவை நம்ம ரொம்ப பாதுகாப்பாக அதை கையாளுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். தென் ரியல் வேர்ல்ட் லிங்க் என்னன்னா, எக்ஸாம்பிள் கேப்சூல் ஏடிஎம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் என்கேப்சுலேஷன். இதில் வந்துட்டு நான் சும்மா ஒரு மூக் கொஸ்டின் பண்ணி கொடுத்துருக்கேன். இதோட ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுமாரி நான் ஊப்ஸில் வந்து ஒரு 5 entry கொஸ்டின் கொடுத்துருந்தேன். ஸோ அதோட ஆன்சரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கரெக்டாக பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். நான் அதே மாதிரி அடுத்த ஊப்ஸ் கான்செப்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.